So as on 19th January 2025, இது சும்மா என்னோட செல்ஃபி வீடியோ எவ்வளோ முடி வளர்த்துருக்கேன் இந்த 1 இயரில் அண்ட் எவ்வளோ என்னோடய ஃபிசிக் எப்படி இருக்குன்றதுக்கு நானே ட்ராக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ. கனா காணும் காணங்கள் சீரியல் மூலமா சினிமா துறைக்கு அறிமுகமாகி டைரக்டர் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளிவந்த வழக்கு எண் 18 கீழ் 9 படத்தில் நடிச்சு மக்கள் மத்தியில கவனம் பெற்றாரு நடிகர் ஸ்ரீ. இதை தொடர்ந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும், சோன் பாப்படி, வில்லம்பு போன்ற படங்களில் நடிச்சு மாநகரம் படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. கடைசியில் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த இருக்கப்பற்று படம் வெளியான நிலையில ஸ்ரீயின் அடுத்த படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரவே இல்லை. இந்த சமயத்துலதான் இன்ஸ்டாகிராமில் அவரது புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி பலரையும் பேரதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு. நடிகர் ஸ்ரீ இப்போ மனநிலை சரியில்லாம கிட்டத்தட்ட 1 வருஷமா தனியா ஒரே ரூம்குள்ள வாழ்ந்துட்டு வர்றத அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. ஸ்ரீ அவராகவே சமைச்சு தனிமையா வாழ்ந்து உடல் மெலிஞ்சு காணப்படுறாரு. இந்த நிலையில தான் ஸ்ரீ மேல பல பொய்யான வதந்திகள் வர தொடங்குச்சு. ஸ்ரீ வாய்ப்புகள் கிடைக்காம ட்ரக் அடிக்டா ஆயிட்டாருன்னு, தனியா இருந்து லேடி பாயா மாறிட்டாருன்னு பல போஸ்டுகளும் வீடியோக்களும் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல ஸ்ரீயின் தோழி ஒரு ஆடியோ நோட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில பேர் நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க, அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்று தான். அவன் இருக்கிற லொக்கேஷன், அவனை ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கணும். அவனோட ஃபோன் அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அவனோட இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். இன்னொரு நம்பர் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன். ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான். எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியலை. அவனோட பேரண்ட்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கான விருப்பம், நேரம் ரெண்டும் இல்லை. இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹீ இஸ் நாட் அ கேயாக இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் LGBTQ கம்யூனிட்டி, அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவன் கேயாக இருந்தாலும் அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is not gay or he is not part of LGBTQ community, he is not in Pattaya, he is not a lady boy, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அகெயின் இது அவனோட இன்னொரு படத்துக்கான, இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது. இது அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான். அவனுடைய மனநிலைமை சரியில்லை. மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படிதான் மென்டல் இல்னஸும் அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும். நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அவனை செல்ஃபா பார்த்துக்க முடியல, தனியா இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியா கண்டினியூ பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்காக கிரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ், அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கறது. அதனால தயவு செய்து ப்ளீஸ் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதுல இருந்து ஒரு முடிஞ்சதுன்னா, அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்க எங்கேயாவது அவனை பார்த்துருக்கிறீங்க அப்படி சொன்னா என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்க எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்க போடுங்க. அதுல இருந்து அவனோட லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப்
நம்மளால பண்ண முடியும். இங்க இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாம இருந்திருக்கிறான், தனிமையில இருந்திருக்கிறான், நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட, அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட. அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும். அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது. He is not a person who takes drug. அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க. அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. லாஸ்ட்டாக அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். He is not into such substance abuse and stuff. சொல்லப்போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி he prefers only veg. And he's a very introverted guy. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன். சிரிச்சு சந்தோஷமாக உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன், சரிங்களா? பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான். அவனை யாரும் தயவு செய்து மாக் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா, அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ. இதிலிருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேனே ஒழிய இதிலேருந்து டேக் பண்ணி இதிலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டூப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ்.